எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி மேட்ரிசஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.3 ஃபர்ஸ்ட் சம் சொல்லித்தரோம். ஃபர்ஸ்ட்ல 3 சப்டிவிஷன் இருக்கு. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ ஏ ஈக்குவல்னு எடுத்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாம். 5 1/2 -1 இருக்கு. பட் இதோட டிரான்ஸ்போஸ்னா ஏ டேஷ். ஸோ இது வந்து 3 row 1 column 3/1 ஆர்டரில் இருக்குது. பட் இதை வந்து நம்ம ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். 5 1/2 -1. ஸோ இது 1/3 ஆர்டரில் இருக்குது. இதுதான் ஏ டேஷ். இதுதான் இதோட டிரான்ஸ்போஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். A equal to 1 -1 2 3 இருக்கு. நம்ம A dash அதோட டிரான்ஸ்போஸ்னா ரோ கால் இது 2/2 ஆர்டரில் இருக்கு. ஸோ இந்த ரோவை வந்து இந்த காலம் வைஸ் எழுதணும். 1 -1 2 3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். A equal to -1 5 6 √3 5 6 2 3 -1. ஸோ இது ஏ டேஷ். கொஸ்டின் வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து இப்போ இதுதான் ஆன்சர். நான் ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஏ மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. -1 5 6 √3 5 6 2 3 -1. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -1 5 6 இங்கே எழுதணும். √3 5 6 செகண்ட் காலமில் எழுதணும். 2 3 -1 தேர்ட் காலமில் எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். டிரான்ஸ்போஸை ஏ டேஷ் அப்படி போடலாம். நெக்ஸ்ட்டு செகண்டில் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். -1 2 3 5 7 9 -2 1 1. B matrix -4 1 -5 1 2 0 1 3 1. ஃபர்ஸ்ட் வந்து இதை வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. A plus B whole dash equal to A dash plus B dash. ஃபர்ஸ்ட் LHS பண்ணலாம். LHSக்கு A plus B ஃபர்ஸ்ட் A matrix B matrix ஆட் பண்ணணும். A matrix எழுதிக்கலாம். -1 2 3 5 7 9 -2 1 1 plus -4 1 -5 1 2 0 1 3 1. -1 -4 -5 2 plus 1 3 3 -5 -2 5 plus 1 6 7 plus 2 9 9 plus 0 9 -2 plus 1 -1 1 plus 3 4 1 plus 1 2. ஸோ A plus B எழுதியாச்சு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம். A plus B whole dash -5 3 -2 6 9 9 -1 4 2. ஸோ இதுதான் வந்து LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHSக்கு RHS வந்து A dash plus B dash பண்ண சொல்லியிருக்காங்க. A dash plus B dash.
A matrix first transpose பண்ணி எழுதிக்கலாம். -1 2 3 5 7 9 -2 1 1 plus B matrix transpose பண்ணி எழுதிக்கலாம். -4 1 -5 1 2 0 1 3 1. So இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண -4 -1 -5 5 plus 1 6 -2 plus 1 -1 2 plus 1 3 7 plus 2 9 1 plus 3 4 3 minus 5 minus 2 9 plus 0 9 1 plus 1 2. So பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore LHS equal to RHS. Verified. Next second subdivision வந்து a minus b whole dash equal to a dash minus b dash பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ LHS பண்ணலாம். LHSக்கு a minus b first subtract பண்ணிக்கணும். A matrix எழுதிக்கலாம். -1 2 3 5 7 9 -2 1 1 minus B matrix எழுதிக்கலாம். -4 1 -5 1 2 0 1 3 1. So -1 minus into minus plus 4 4 minus 1 3 2 minus 1 1 3 minus in minus plus 5 5 plus 3 8 5 minus 1 4 7 minus 2 5 9 minus 0 9 minus 2 இது minus 1 minus 3 1 minus 3 minus 2 1 minus 1 0. So a minus b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a minus b whole dash அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ரோலாம் காலம் வைஸ் எழுதணும். 3 1 8 4 5 9 -3 -2 0. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சா இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். RHSக்கு வந்து a dash minus b dash பண்ண சொல்லியிருக்காங்க. a dash a மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். -1 2 3 5 7 9 -2 1 1 b dash b மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். -4 1 -5 1 2 0 1 3 1 -1 plus 4 3 5 minus 1 4 -2 minus 1 minus 3 2 minus 1 1 7 minus 2 5 1 minus 3 minus 2 3 plus 5 8 9 minus 0 9 1 1 minus 1 0. So இது right hand side 3 4 minus 3 1 minus 5 minus 2 8 9 0. So RHSக்கு left hand side right hand side இப்போ ஈக்குவலாக இருக்கு. So LHS equal to RHS. Verified. Next third sum. If A dash கொடுத்திருக்காங்க 3 4 -1 2 0 1 A dash இருந்தா A மேட்ரிக்ஸ்னா A dash திருப்பியும் டிரான்ஸ்போஸ் பண்ணா A மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை திருப்பியும் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். 3 4 -1 2 0 1 டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது B மேட்ரிக்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. -1 2 1 1 2 3. ஸோ அந்த ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் இதுலேயும் வெரிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து
a plus b whole dash equal to a dash plus b dash. So left hand side பண்ணலாம். left hand side க்கு a plus b first பண்ணணும், add பண்ணணும். a matrix இதை எடுத்துக்கலாம், a matrix. So இது b கொடுத்திருக்கனால b dash வேணும்னா அதை இங்க பண்ணணும். இதை வந்து ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். -1 2 1 1 2 3. So b dash. இப்போ a matrix வேணும் அப்படின்னா so இதுதான் a matrix, இது b matrix. So இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். 3 -1 0 4 2 1 plus -1 2 1 1 2 3. 3 -1 2 -1 -2 -3 3 plus 1 0 plus 1 1 4 plus 1 5 2 plus 2 4 1 plus 3 4. So a plus b கண்டுபிடிச்சாச்சு. a plus b whole dash பண்ணணும் left hand side க்கு. dashனா transpose பண்றது. 2 -3 1 5 4 4. So left hand side கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS வந்து a dash plus b dash க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். a dash plus b dash. a dash வந்து ஆல்ரெடி அவங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. 3 4 -1 2 0 1 plus b dash. -1 1 2 2 1 3. 3 -1 2 4 plus 1 5 -1 plus 2 1 2 plus 2 4 0 plus 1 1 1 plus 3 4. -1 plus 2 plus 1. So left hand side right hand side இப்போ ஈக்குவலா இருக்கு. So இது RHS. Therefore LHS equal to RHS. Verified. Next அதிலே second subdivision a minus b whole dash equal to a dash minus b dash பண்ணணும். So a minus b first பண்ணலாம் left hand side. Three -1 0 4 2 1 minus b matrix -1 2 1 1 2 3. 3 plus 1 4 -1 -2 -3 0 -1 -1 4 -1 3 2 -2 0 1 -3 -2. So the transpose பண்ணோம் a minus b whole dash. So 4 row column interchange பண்ணி எழுதணும். 4 -3 -1 3 0 -2. So left hand side கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது right hand side.
அதுக்கு a dash minus b dash பண்ணணும். a dash ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த a dash அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். -1 2 0 1 minus b dash நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -1 1 2 2 1 3. ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். 3 plus 1 4, 4 minus 1 3, minus 1 minus 2 minus 3, 2 minus 2 0, 0 minus 1 minus 1, 1 minus 3 minus 2. So left hand side right hand side equal இருக்கு. Therefore LHS equal to RHS verified. Next fourth sum. If a dash equal to -2 3 1 2, b equal to -1 0 1 2. So a dash வந்து திருப்பியும் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா a dash of whole dash வந்து a மேட்ரிக்ஸே கிடைக்கும். ஸோ -2 3 1 2 டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. b மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண b dash அகைன் ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். -1 0 1 2 பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் a plus 2b dash. இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a plus 2b a மேட்ரிக்ஸையும் b மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி a மேட்ரிக்ஸ் வந்து இது வந்து a dash whole dash வந்து இது a மேட்ரிக்ஸ். ஸோ a மேட்ரிக்ஸ் வந்து -2 1 3 2 plus 2 into b மேட்ரிக்ஸ். ஸோ இது a மேட்ரிக்ஸ், இது b மேட்ரிக்ஸ். இது அவங்களே கொடுத்துட்டாங்க. -1 0 1 2 -2 1 3 2 இந்த 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணணும். -2 0 2 2 2s are 4. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா -2 -2 -4 1 plus 0 1 3 plus 2 5 2 plus 4 6. ஸோ a plus 2b whole dash தான் கேட்குறாங்க. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது a plus 2b. a plus 2b whole dashனா இந்த ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். -4 1 5 6. So this is the answer. Next, fifth sum. Find the matrices A and B. Verify that AB whole dash B dash A dash for the matrices. A matrix கொடுத்திருக்காங்க 1 -1 3. B matrix வந்து -1 2 1. So AB whole dash equal to B dash A dash equal னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஏபின்னா ஏ மேட்ரிக்ஸும் ஏபி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 -1 3, இது -1 2 1. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இது 3 row 1 columnனால 3/1 ஆர்டரில் இருக்குது. இது 1 row 3 columnனா 1/3 ஆர்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் வர ஆன்சர் 3/3 ஆர்டரில் இருக்கணும். ஸோ 1 இது ஃபுல்லாக பண்ணோம். -1 2 1 -1 பண்ணால் மைனஸ் இன் மைனஸ் +1 -2 -1. 3 பண்ணோம்னா -3 3 2s are 6 3 1s are 3. ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி ஹோல் டேஷ் பண்ணணும். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் -1 2 1
1 minus 2 minus 1 minus 3 6 3. So left hand side கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து b dash a dash மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. b dash a dash. a மேட்ரிக்ஸ் இருக்கு. b மேட்ரிக்ஸ் b dash வந்து ரோ காலம் மல்டிப்ளை பண்ண -1 2 1. a dash வந்து a மேட்ரிக்ஸ் வந்து 1 -1 3. ஸோ இது 3/1 ஆர்டரில் இருக்குது, இது 1/3 ஆர்டரில் இருக்குது. ஸோ வர ஆன்சர் 3/3 ஆர்டரில் இருக்கணும். ஸோ -1 இங்கே மல்டிப்ளை பண்ணால் -1 + 1 -3 2 2 -2 3 2s are 6 1 -1 3 1s are 3. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. So therefore LHS equal to RHS. Verified. Second part. A matrix கொடுத்திருக்காங்க 0 1 2. B equal to 1 5 7. So இதுலயும் அதே தான் வெரிஃபை பண்ணணும். So AB whole dash equal to B dash A dash. So left hand side first பண்ணலாம். AB matrix multiply பண்ணணும். AB matrix வந்து 0 1 2 1 5 7. So இது 3/1 ஆர்டரில் இருக்கு, இது 1/3 ஆர்டரில் இருக்கு. வர ஆன்சர் 3/3 ஆர்டரில் இருக்கணும். 0 into 1 0 5 0 0 1 5 7 2 1s are 2 5 2s are 10 7 2s are 14. So AB whole dash இது ட்ரான்ஸ்பர் இது AB மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஹோல் டேஷ்னா இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 5 7 2 10 14. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். RHS வந்து B dash A dash. B dash னா 1 5 7. A dash வந்து 0 1 2. ஸோ இது 3/1 ஆர்டரில் இருக்குது, இது 1/3 ஆர்டர் இருக்குது. வர ஆன்சர் 3/3 ஆர்டரில் இருக்கணும். ஸோ 1ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 மல்டிப்ளை பண்ணால் 0 5 5 2s are 10 0 7 1s are 7 2s are 14. ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிருக்கோம். 0 1 2 0 5 10 0 7 14. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கு. Therefore LHS equal to RHS. Verified. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.